يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واصلح لنا يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا يا حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. நைட்டில் ரொம்ப நேரம் முழிச்சிருப்பீங்க. விடிய விடிய முழிச்ச சீதேவிகளும் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அசதியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு பயான் கேட்கறதுல கவனம் செலுத்துறது. தாய்மார்கள் அதே மாதிரி அவர்களும் இரவிலே நல்ல அமல்களை செய்திருப்பார்கள். காலையில் சஹருக்கு முந்தி எழுந்திருச்சு அந்த வேலைகளை பார்த்துவிட்டு அவங்களும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு அல்லாஹுடைய தீனின் சில வார்த்தைகளை கேட்பதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிறார்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வான். அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வான். இந்த மஜ்லிஸையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். அவனுடைய திருப்திக்காக ஒன்று சேர்ந்த ஒரு சிறந்த மஜ்லிஸாக அல்லாஹ் இதை ஆக்கி அருள்வான். கண்ணியமிக்க அருமையான சகோதரர்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான இந்த ரமலானை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், நாம ரப்புக்கு ஷுக்ர் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த ரமலானில் இருந்த எத்தனையோ பேர், கடந்த ரமலான்களிலே இருந்த எத்தனையோ பேர் இந்த ரமலானில் இல்லை. சிறு வயதிலே சிலர் இறந்து விட்டார்கள், சிலர் நோயில போயிட்டாங்க, சில பேர் எந்த காரணம் இல்லை, அவங்க திடீர்னு நினைச்சுட்டாங்க, இறந்து போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ரமலானை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் இதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த இந்த ரமலானிலே நாம் செய்த குறைந்த அமல்களையும் ரப்பிடத்திலே கண்ணியமானதாக உயர்வானதாக அல்லாஹ் கபூல் செய்தார் புரிவார்கள். அருமையானவர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் அது எவ்வளவு பாக்கியமானது என்பதை நாம் எல்லாம் விளங்கியிருக்கிறோம். அருள்மிக்க இந்த ரமலானில் தான் அல்லாஹு தஆலா நோன்பை தந்தான். நோன்பு என்பது சாதாரணமானதல்ல. ஒரு மாத காலம் உலகத்தில் தொடராக நோன்பு வைத்த எந்த சமூகமும் இல்லை, எந்த அமைப்பும் இல்லை. அல்லாஹ் ஒரு மாத காலம் வைக்க சொல்லியிருக்கிறான். சாதாரணமான ஒரு நிலையா, சாப்பிட்டு பழக்கப்பட்ட பகல், எதையும் அருந்தி தண்ணீரை குடித்து பழக்கப்பட்ட பகல், எவ்வளவு கடுமையான வெயிலாக இருந்தால் கூட அல்லாஹுக்காக நீயத்திலிருந்து அதிகாலை பொழுதிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் புலன்வழி செல்லாமல் உயர்ந்த ஒரு நீயத்தோடு நாம் எல்லாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த நோன்புக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மகத்துவமும் கூலியும் சாதாரணமானது. இந்த நோன்புக்கு ரப்பு வைத்திருக்கக்கூடிய சன்மானமும் கூலியும் சாதாரணமானது. அதனால்தான் ஹதீஸ குதுசியிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக நமக்கு சொல்கிறார், அஸ்ஸௌமு லீ, நோன்பு என்பது எனக்கே சொந்தம், நோன்பு என்பது எனக்கே சொந்தம், வான அஜிஸி பிஹி, நான் அதற்கு கூலி கொடுக்கிறேன். எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு தானே சொந்தம். தொழுகிறதும் அல்லாஹ்வுக்காக தானே சொல்றோம், ஹஜ்ஜும் அல்லாஹ்வுக்காக தானே, ஏதாவது தான தர்மங்களை செய்வதும் அல்லாஹ்வுக்கு தானே, நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் அல்லாஹ்வுக்கு தானே. ஆனால் நோன்பு மட்டும் எனக்கு சொந்தம்னு அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்களே, என்ன காரணம் என்று சொன்னால், உலகத்தில் மற்ற அமல்களில் எல்லாம் முகஸ்துதிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மற்றவங்க பார்க்கட்டும் என்பதற்காக செய்யலாம். ஆனால் நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கும் நமக்கு மாத்திரம் உள்ள ஒரு தொடர்பு தான். ஏன்னா இவர் ஏதாவது தண்ணியை மறைஞ்சுன்னு குடிக்கன்னா குடிச்சுக்கரலாம், ஏதாவது தெரியாம சாப்பிட நினைச்சா சாப்பிட்டுக்கரலாம். 4 பேருக்கு முன்னாலே ஒரு நடக்கின்ற நேரத்தில் நோன்பாளி போல் தோற்றம் கொண்டு கூட நடந்து விடலாம். ஆனால் அவர் உண்மையான நோன்பாளியா இல்லையாங்கிறது அவருக்கும் அவருடைய ரப்புக்கு மாத்திரம்தான் தெரிந்த ரகசியம். அதனால அல்லாஹு தஆலா உன்னதமான கூலியை வைத்திருக்கக்கூடிய நோன்பு, ரமலானில் அல்லாஹ் என்னென்ன வாக்கியங்களை வைத்திருக்கிறான். முதலாவது நோன்பு சாதாரணமானது, இது கிடைக்காது. நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம்.
சஹாபிகள்ல 2 பேர் ஒரே நேரத்தில் ஈமான் கொண்டார்கள். 2 பேர் ஒரே நேரத்தில் ஈமான் கொண்டார்கள். அதுல ஒரு சஹாபி அவங்க யுத்த களத்தில் கலந்து ஷஹீதாகி அதுல அல்லாஹ்வுடைய பாதையில தன் உயிரை அர்ப்பணித்தவர். இன்னொரு ஆளு அடுத்த வருஷம், அதுக்கு பிறகு அவங்க ஒரு வருஷம் கழித்த பிறகு படுக்கையில் படுத்து மாத்தாரா சிராசி படுக்கையில படுத்து இறந்தாங்க. இந்த 2 பேரை குறித்து ஒருவர் கனவிலே பார்க்கிறார். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகி அவர் தன் உயிரை அர்ப்பணித்தாரோ அந்த மனிதர், அவரை விட அடுத்து ஒரு வருடம் கழித்து இறந்தாரே, படுக்கையிலே படுத்து இறந்தாரே, இவர் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றதாக கனவிலே பார்க்கிறார். கனவுல பொதுவா இறந்தவங்களை பார்த்தா உண்மையானதுதான். இறந்தவங்களை கனவுல எப்படி பார்க்கிறோமோ அப்படி இருக்கிறாங்கிறது அர்த்தம். இவர்கள் இப்படி பார்த்த செய்தியை கண்மலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இறந்து விட்டார். அவர் ஷஹீதாய் தன்னுயிரை அர்ப்பணித்தார். ஆனால் அதற்கு அடுத்த வருஷம் இவர் படுக்கையில படுத்து இறந்தார். இவர் அந்தஸ்திலே உயர்ந்திருப்பதாக கனவிலே நான் கண்டேனே என்று கேட்ட பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஐன சியாமுஹு பஅத சியாமிஹி. அவர் ஏற்கனவே யுத்தத்தில் ஷஹீதானாரே, அவருக்கு பின்னால் ரமலானுடைய நோன்பை வைத்திருக்கிறாரே, அதற்கு பிறகு நோன்பு வைத்திருக்கிறாரே, இந்த நோன்பை எங்கே கொண்டு போய் வைப்பது? அவருக்கு பின்னால் வைத்த நோன்பை, அவருக்கு பின்னால் இவர் செய்த நல்ல அமல்களுடைய கூலியை எங்கே கொண்டு போய் வைப்பது? அதனால் இவர் அந்தஸ்து முந்திட்டாருன்னு சொன்னார். அப்படியானால் ஒரு ஷஹீதனுடைய அந்தஸ்தை விட கூடுதலான ஒரு கூலியை, நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகிறது நோன்பு, குறிப்பாக ரமலான். சாதாரணமானது. நம்ம வச்சிருக்கிறோம், எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, அதனால நம்மளும் நோன்பு வச்சிருக்கிறோம். தனியா நோன்பு வைக்கிறது கொஞ்சம் மாதிரியா இருக்கும். தனியா வீட்டுல ஒரு ஆள் 2 ஆள் மட்டும் வைக்கிறாங்கன்னு வைங்க, நோம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாரும் வைக்கிறாங்கன்னா இது அம்மத் ஹஃபத், பொதுவானா லேசாகும்னு சொல்லுவாங்க. விஷயம் பல விரிவா எல்லாரும் செய்யறாங்கன்னா காரியம் லேசாயிடும். ஒரே ஒரு ஆள் மட்டும் வைக்கிறாங்க. இந்த ஆரம்பம் வைக்கும்போது அப்படித்தானே, யாராவது 1-2 பேர் மட்டும் வைப்பாங்க. அவ 30 நாள் நோம்பு வச்சு ஒரு கஷ்டமா தெரியாது. இந்த ஆரம்பம் வைக்கிறது மட்டும்தான் என்ன செய்யும், பாடா தெரியும். ஏன்னா 1-2 பேர் தான் வைக்கிற காரணத்தினால். அப்படி இல்லாம அந்த நோன்பை எல்லோரும் வைக்கின்ற நேரத்திலே இலகுவாகி, அதனாலதான் சின்ன பிள்ளைங்க எழுப்பாம விட்டா அழுகுறாங்க, என்னைய எழுப்பல அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா அருமையானவர்களே. அதனால இந்த ரமலான்ல அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய சன்மானங்களில் முதலாவது சன்மானம் மகத்தான நோன்பு. கிடைப்பதற்கரிய ஒரு பெரிய உன்னதம் இது ரமலான். முதலாவது நோன்பு. தொடர்ந்து அல்லாஹு தஆலா தராவீகை தந்திருக்கிறான். நோன்பிலே நமக்கு கிடைக்க பெற்ற பாக்கியங்கள் என்னென்ன? நோன்பு நமக்கு கிடைக்க பெற்றது. தொடர்ந்து தராவீக 20 ரக்காத்துல 40 சுஜூது செய்யறோம். ஒரு சுஜூதுங்கிறது சாதாரணமானதல்ல. ஒரு சுஜூதனுடைய நன்மையை மனிதர்கள் விளங்கி இருந்தால் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வதில் தங்கள் தலையெடுக்க மாட்டாங்க, தலையை மேலே தூக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு சுஜூதுக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த கூலியை வைத்திருக்கிறார். அக்ரபுமா யகூனல் அப்து அன் யகூன சாஜிதா. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் சுஜூதில் இருக்கும் பொழுதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். ஏன் குர்ஆன் சொல்கிறது, வஸ்ஜுத் வக்தரிப், சுஜூது செய்யுங்கள், ரப்பை நெருங்குங்கள். அதனாலே தன்னுடைய உடலின் பிரதானம் சிரசு தான். மனித உடலினுடைய பிரதானம் என்பது சிரசு தான். அந்த சிரசை ரப்பினுடைய பாதார விந்தங்களிலே ரப்புக்கு முன்னால் அவன் தன்னுடைய சிரசை தாழ்த்துகிறான், அடிபணியை செய்கிறான் என்று சொன்னால், இந்த சுஜூதனுடைய பாக்கியம் அதிகமான சுஜூது கொண்ட தொழுகை தராவீஹினுடைய தொழுகைங்கிறது. அதிகமான சுஜூதுகளை, கிட்டத்தட்ட 40 சுஜூதுகளை கொண்ட சங்கையான தராவீஹினுடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தடவை சகோதரர் ரபியா ரலியல்லாஹு தஆலா சில ஹித்மத்துல ஈடுபட்டிருந்தாங்க, நபியினுடைய ஹித்மத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆனந்தப்பட்டு அவங்களுக்காக துஆ செய்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும் ரபியா கேளுங்கன்னு சொன்னாங்க. சல்லியா ரபியா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நாயகமே சொர்க்கத்துல நான் அவங்களோட இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்களே பெரிய விஷயத்தை கேட்டிருக்கிறீங்க, வேற ஏதாவது கேளுங்களேன்னாங்க. இல்ல நாயகமே எனக்கு அது போதும்னு சொன்னாங்க, சொர்க்கத்துல நான் அவங்க கூட இருக்கணும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஇன்னி அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமான சுஜூதை கொண்டு எனக்கு அந்த காரியத்துல நீங்க உதவியா இருங்கன்னு சொன்னாங்க. அப்படியானால்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முராஃபகத்தை, அவர்களுடைய நெருக்கத்தை நமக்கு தேடி தருவதிலே உன்னதமான ஒரு பாக்கியம் சங்கையான தராவீஹினுடைய தொழுகை. தராவீஹ் தொழுகையாகட்டும், அதே போல் தஹஜ்ஜுதினுடைய தொழுகை. ரமதான் நம்ம எழுந்திருக்கிறோங்கிற காரணத்தினால மற்ற காலங்களில் தஹஜ்ஜுதுல கொஞ்சம் கவனம் இல்லாதவர்களும் கூட ரமதானிலே தொழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தஹஜ்ஜுதை நம்முடைய பழக்கமாக ஆக்கணும். அல்லாஹ் அந்த நசீபை தந்துரல வேண்டும். தஹஜ்ஜுதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய கூலி இருக்குதே சாதாரணமானது. தஹஜ்ஜுதுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய கூலி என்பது மகத்தானது. அருள்மறையிலே அல்லாஹ் தஆலா சூரத்து சஜிதாவிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரத்து சஜிதாவினுடைய 16வது ஆயத்திலிருந்து நம்ம ஒரு 20வது ஆயத்து வரை பார்த்தா தஹஜ்ஜுதுக்கு அல்லாஹ் என்னென்ன கூலி வச்சிருக்கிறாங்கிறது அல்லாஹ் தொடராக அழகாக சொல்லித்தார். இரவு தொழுகையில இப்ப ரமலான்ல விசேஷ தொழுகை தஹஜ்ஜுத். அது மாதிரி இரவனுடைய தொழுகைங்கிறது தஹஜ்ஜுதுடைய தொழுகை, அது தனி. தராவீஹ் ஒண்ணு, தஹஜ்ஜுத் ஒண்ணு. இந்த இரவு நேரத்திலே உள்ள இந்த தராவீகையும் தஹஜ்ஜுதையும் தொழுகிற காரணத்தினால் உள்ள மகத்தான பலன் சாதாரணமானது. மகத்தான பலன் அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயூன். நாம் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய கூலியின் அளவை எந்த ஆத்மாவும், அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், அந்த கூலியினுடைய அளவை உலகத்தில் எந்த ஆத்மாவாலும் விளங்க இயலாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா. அதனால அவ்வளவு மகத்தான கூலியை வைத்திருக்கக்கூடிய சங்கையான தராவீஹினுடைய தொழுகை, அதேபோல் சங்கையான தஹஜ்ஜுதினுடைய தொழுகை. என்ன, மதீனா முனவ்வரா போன உடனே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வரா போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் பயானே ஐயுஹன் நாஸ் அத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே செய்த முதல் பயான், மக்களே மற்றவர்களுக்கு உணவளித்து பழகுங்கள், அதேபோல் சலாமை பரப்புங்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம். உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் நீங்கள் எழுந்து ரப்புக்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ததுகுல் ஜன்னத பிஸலாம். நீங்கள் சலாமத்தான முறையில சொர்க்கம் போய் சேரலாம்னு சொன்னார். மதீனா போன உடனே செய்த முதல் பயானில் தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது அவ்வளவு மாண்பானது. அந்த தஹஜ்ஜுத் தொழுகையாகட்டும், அதேபோல் தராவீஹ் தொழுகையாகட்டும், ரமதானில் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான சன்மானங்கள். அவை ரமலான் மாதம் நமக்கு தந்த பரிசுகளிலே நோன்பு ஒரு பரிசை போல, தராவீஹ் மகத்தான ஒரு பரிசு. ரமலான் நமக்கு தந்ததிலே கிடைக்க பெற்ற மகத்தான ஒரு பாக்கியம். அதேபோல் ஜகாத்து சதகாத்துகள், இந்த புனிதமான ரமலானிலே தான் முடிந்தவர்கள் ஜகாத்து கொடுத்தோம், முடிந்தவரை தர்மம் செய்தோம். ஒவ்வொரு ஆட்களும் அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப கொஞ்சமாவது தர்மம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான நிலை இந்த ரமலானில் கிடைக்க பெற்றதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலானவர்கள் ரமலான்ல சதக்கா செய்யாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார். ரமலான்ல கூட சதக்கா செய்யாத ஆட்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜக்காத்துகளை முடிந்தவர்கள் கொடுத்தார்கள், சதக்காக்களை கொடுத்தார். பெருமக்களை, இந்த உபகாரம்ங்கிறது சாதாரணமானதல்ல. உபகாரங்கள் என்பது, தான தர்மங்கள் என்பது, பிறருக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ் தஆலா அதற்கு வைத்திருக்கக்கூடிய கூலியும் மகத்தான. நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய நாளில் நன்மையை நிற்கக்கூடிய இந்த திராசுக்கு அருகில் நான் நிற்பேன். யார் இந்த உலகத்தில் தான தர்மங்களை எதையும் செய்தார்களோ அந்த கூலியை உணரும் நேரம் அந்த இடம். இந்த கூலி அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், அவர்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால அல்லாஹ்வுடைய கருணையினால உலகத்துல முஸ்லிம்கள் தான தர்மங்களை செய்வதிலே உலகத்தில் முன்னோடி. நான் சம்பாதித்த பணத்திலிருந்து ஜக்காத்தை கொடுப்பதாகட்டும், அதேபோல் தான தர்மங்களை செய்வதாகட்டும், அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்கள் முன்னணியில் இருக்கிறார். ஏதோ தங்களால முடிஞ்சதை செய்யக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடிய உயர்ந்த தன்மை சாதாரணமானதல்ல. அஸ்ஸஹிய்யு ஹபீபுல்லாஹ், ஒரு உபகாரி இருக்கிறாரே அல்லாஹ்வுடைய ஹபீப்,
உலவுக்கான பாசிகா, உலகத்தில் வாழும் பொழுது சில பாவங்களை செய்திருந்தாலும் கூட அல்லாஹுடைய மஹப்பத் அவருக்கு உண்டு. ஏனென்றால் அவர் தான தர்மங்களை செய்கிறார் என்ற காரணத்தினால். வீட்டுல என்ன இப்பமெல்லாம் ரமலான்ல எல்லாம் பார்த்தா ஒரு பெரும் கூட்டம், அங்கிருந்து இங்க இருந்துன்னு சொல்லி ஊர்ல ஒரு பெரிய கூட்டம், தெருவையே லாட்சியாக்கி படுத்திருக்கிறா பல இடங்கள்ல. தெருவையே லாட்சியாக்கி பல இடங்கள்ல படுத்திருக்கிறாங்க. இருக்குது இல்லையா? அப்படின்னா உள்ள வந்ததுனால ஒண்ணும் தெரியலங்கிறீங்களா? இருக்குதா என்னங்க? ஏன்னு சொன்னா முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதிங்கிற காரணத்தினால தான் நோன்பு வச்சுட்டு காலையில அப்படிதான் படுத்தா காலையில வெள்ளனே எழுந்திருச்சு அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. பொழுது பெண்களும் வீட்டுல உள்ளவங்களும் அந்த ஏதாவதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வேலையை ஒரு பெரிய வேலையை வீட்டுல இருக்கு. ஆனாலும் நாம் சடைவடையக்கூடாது. இஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், கேட்டு வந்தவர்கள் சேர் கேட்காம இருப்பாங்க, அவர்களையும் கவனத்தில் கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். கொடுத்தவர் என்றுமே அவர் குறைவதில்லை என்பதை உங்களுடைய கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மற்ற காலங்களிலும் நாம் கொடுக்கிறோம், மற்ற காலங்களிலும் தான தர்மங்கள் செய்கிறோம். ஆனாலும் ரமலான் அதற்கு ஒரு மகத்தான வாய்ப்பு. முடிந்தவர்கள் ஜக்காத்து கொடுக்கிறார்கள். அதில் ஜக்காத்து கொடுப்பதற்குரிய நிலையில் இல்லாத மற்றவர்கள் உபகாரம் செய்யக்கூடிய, தங்களால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ரமலான்ல என்னென்ன பாக்கி இருக்குதுன்னு யோசிக்கணும். ரமலான் நமக்கு தந்த பரிசுகள் என்னன்னு யோசிக்கணும். முதலாவது நோன்பை தந்தது, தொடர்ந்து தராவீகை நாம் பெற்றோம், அதை தொடர்ந்து ஜக்காத் தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதே போல் இந்த ரமலானில் கிடைத்த மகத்தான சன்மானம் குர்ஆனோடு உள்ள தொடர்பு. சுப்ஹானல்லாஹ். மற்ற காலங்களில் குர்ஆனை தொடாதவர்கள், குர்ஆனுடைய அதிக தொடர்பு இல்லாதவர்களும் கூட ரமலானில் குர்ஆனோடு உள்ள தொடர்பை அதிகம். நைட்லாம் அங்க வந்து பாருங்க, எல்லாரும் பள்ளிவாசல்ல சதக்கா செய்யப்பட்ட எல்லா குர்ஆனும் இந்த ரமலான்ல தான் பயன்படுது. மொத்தமா ரமலான்ல தான் பயன்படுது. எல்லோரும் ஓதக்கூடிய ஒரு நிலை. சங்கைக்குரிய தாய்மார்கள் வீட்டினுடைய வேலைகளையும் பார்த்து கொண்டு, வீட்டில் செய்ய வேண்டிய பணிகளையும் செய்து கொண்டு, பிள்ளைகளுக்குண்டான காரியங்களையும் அவர்கள் கவனித்துக் கொண்டு குர்ஆனை ஓதக்கூடிய மகத்தான பண்பு. அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான் என்று வருகிறார். அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். குர்ஆனை நீங்கள் ஓதினால் அல்லாஹ் அதற்கு அவ்வளவு பெரிய உயர்ந்த கூலியை வைத்திருக்கிறார். அலைக பித்திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு நூருல் லக ஃபில் அர்தி, ஃபஇன்னஹு நூருல் லக ஃபில் அர்தி வذிக்ருல் லக ஃபிஸ் ஸமா. நீங்கள் குர்ஆன் ஓதுவதை பற்றி கொள்ளுங்கள், உலகத்தில் அது உங்களுக்கு பிரகாசமாகவும் ஆகிரத்தில் உங்களை நினைவு கூறக்கூடிய சாதனமாகவும் இருக்கும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஓதுகிறோம், ஓத கேட்கிறோம். குர்ஆன் ஓதுறோம், தராவீஹ் போன்ற தொழுகைகளில் ஓத கேட்கிறோம். அதனால குர்ஆனோடு உள்ள ஒரு தொடர்பு. இந்த குர்ஆனுக்குள்ள விசேஷமே என்னன்னு சொன்னா, உலகத்துல எந்த மற்ற மதத்தவருடைய வேதங்கள் ஓதப்படுவதில்லை. வேதங்களை பார்த்து ஏதாவது என்ன செய்வாங்க, பயான் செய்வாங்களே தவிர உலகத்தில் மற்றவர்களுடைய வேதங்கள் எதுவும் ஓதப்படுவதில்லை. ஓதப்படக்கூடிய ஒரே நூல் குர்ஆன் மட்டும்தான் ஓதப்படக்கூடிய நூல். மற்றதெல்லாம் மற்ற வேதக்காரர்கள் அவங்களுடைய வேதங்களை பார்த்து ஏதாவது சில விஷயங்களை விளங்குவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஓதக்கூடிய ஒரு மகத்தான நூல் என்று சொல்வதாக இருந்தால் அது குர்ஆன் மட்டும்தான். ஓதக்கூடிய ஒரு சிறப்பை அல்லாஹ் இதுல வைத்திருக்கிறான். முதல்ல கிராத் ஓதக்கூடிய நிலைங்கிறது இருக்குதே, அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னால் மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா ஓதி காண்பித்தான் என்று வருகிறது. குர்ஆனை அல்லாஹு தஆலா அவன் ஓதி காண்பித்தான். ஃபலம்மா சமிஅத்தில் மலாயிகா, இந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை கேட்ட மலக்குமார்கள், ரப்பே இது யாருக்கு சொந்தமானது, இது எந்த சமூகத்திற்கு என்று கேட்டார்கள். நீ உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது இந்த மலக்குகள் சொன்னார்கள், தூபாலி உம்மத்தின், அந்த சமூகத்திற்கு சோபனம். இந்த வேதம் அருளப்படக்கூடிய அந்த சமூகத்திற்கு சோபனம். தூபாலி அல்சுனின் தத்தகல்லமு ஹாதா, இதை ஓதக்கூடிய தங்களுடைய நாவுகளினால் ஓதக்கூடிய அந்த சமூகத்திற்கு சோபனம். தூபாலி அஜ்வாஃபின் தஹ்மிலு ஹாதா, இந்த குர்ஆனுடைய மேலான வார்த்தைகளை, அருள் வார்த்தைகளை தங்களுக்கு மன்னம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த உள்ளங்களுக்கு சோபனம் என்று மலக்குமார்கள் சோபனம் சொன்னார். அருமையானவர்களே, அதனாலே
அப்படிப்பட்ட பாக்கியமான குர்ஆன் கியாமத்து நாள் வரை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம். வான்மண்டலத்திற்கும் பூமிக்குமான தொடர்பு, ஒரே தொடர்பு இன்னைக்கு இது மட்டும்தாங்க, குர்ஆன் மட்டும்தான். கொஞ்சம் பதில் சொல்லிங்க. ஏன்னா ராத்திரி முடிச்சிருக்கோம் இல்லையா, அப்படியே தலை மெதுவா என்ன செய்யும், கீழே போகும். ராத்திரி நிறைய முடிச்சிருக்கிறதுனால மற்ற நாள் மற்ற வாரங்கள்ல உள்ள ஞாயிற்றுக்கிழமை பயான் கூட இவ்வளவு சிரமமா இருக்காது. இந்த தடவை பிள்ளைகளை எழுப்புற பாடே பெரும்பாடு. அவங்க எல்லாம் எழுப்பி உட்கார வச்சிருக்கிறதே அல்லாஹ்வுடைய கருணையில அவங்க என்ன செய்யறாங்க, சரி அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்மளையும் மீறி கண்ணை மூடிடும். இதுதான் சில பேர் இன்னும் கண்ணை திறக்கவே முடியல, என்னமோ கண்ணை மூடிட்டு கவனமா பயானம் கேட்கறாங்க, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். கண்ணை மூடிட்டு பயான கவனமா கேட்கறாங்க, உங்களுக்கு தெரியுது, ரொம்ப ஆழ்ந்து கேட்கறாங்கன்னு நினைச்சிட்டு. கயிர் அருமையானவர்களே, அதனாலே அல்லாஹு தஆலா புனிதமான இந்த ரமதான் நமக்கு தந்த பரிசாக குர்ஆனுடைய தொடர்பை ஆக்கினார். குர்ஆன் ஓதுவது எவ்வளவு உலகமெல்லாம் ஓதப்படுகிறது. உலகமெல்லாம் ஹரமில் இருந்து பார்த்தால் உலகத்தினுடைய சின்ன கிராமங்கள் வரை எல்லா இடத்திலும் இந்த ரமதானிலே அதிகமான தொடர்பை குர்ஆனோடு அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். இது ரமதான் நமக்கு தந்த பரிசு. ரமதான் என்னென்ன பரிசுகளை தந்திருக்குதுன்னு பாருங்க. அதாவது நோன்பை தந்தது, தொடர்ந்து தராவீஹை நமக்கு தந்தது, ஜக்காத்துகளை தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்பை தந்தது. அதே போல் குர்ஆனுடைய தொடர்பை அதிகமாக்கி கொள்வதற்குண்டான ஒரு மகத்தான பாக்கியத்தை இந்த ரமதான் நமக்கு தந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், ஓத கேட்பார்கள். வைதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காதுதாழ்த்து கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வாய் மூடி இருந்து குர்ஆன் ஓதுவதை கவனமாக கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் என்ற அருள்முறையிலே சொல்லக்கூடிய அளவிற்கு குர்ஆன் ஓதுவது ஒரு பாக்கியம், குர்ஆனை கேட்பது ஒரு பாக்கியம். அந்த ஓதுவதும் கேட்பதும் அது மிக மிக அதிகம். ரமதானில் தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அதிகமாக ஆக்கி தந்தான் என்று பார்க்கிறோம். குர்ஆன் ஓதுவதிலே ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அது மாதிரி நிறைய பயானையும் கேட்டோம் ரமதான்ல. அப்படிதானுங்க, மற்ற காலங்கள்ல கேட்டதை விட ரமதான்ல ரொம்ப அதிகமான பயான கேட்டோம். தினந்தோறும் தராவிகள பயான், பல நேரங்களிலே இது போல மஜ்லிஸ்களை ஒன்று கூட்டியுள்ள பயான், பல நேரங்களில் அதிகமாக தீனை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கைரை நாடினால் நல்ல விஷயங்களை கேட்பதற்கான வாய்ப்பை கொடுப்பான். ஏன்னா எந்த நேரத்துல எந்த விஷயம் நம்ம மனசை மாத்தும் தெரியாது. சில நேரங்கள்ல யாராவது ஒரு பெரியவங்க நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, மனசுலயே நின்றுகிட்டே இருக்கும், சில நேரங்களில் சொல்லக்கூடிய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யா புனையே, என் அருமை மகனே, சம்மில்லா, பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. ஒக்குல் மிம்மா ஒக்குல் பியமீனிக்க, வலது கையால் சாப்பிடுங்க. ஒக்குல் மிம்மா எலீக்க, உங்களுக்கு அடுத்துள்ள பொருளை எடுத்து சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு சஹாபிகளிடத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்ததுன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த உம்மத்தை அதை பேணுது. நம்ம சாப்பிடுறோம், ஊர்ல எல்லாம் முந்தியெல்லாம் களம் வச்சா பிஸ்மி சொன்னாதான் என்ன செய்யணும், சாப்பிடணும். இப்ப இந்த புதுசா வந்த அந்த இயக்கங்கள் இருக்கிறான தீனுடைய கலாச்சாரத்தை எல்லாம் அழிக்கக்கூடியவர்கள், தீனுடைய பண்பாட்டை கெடுக்கக்கூடியவர்கள். அதனால அவங்க என்னதான் வச்ச உடனே அதெல்லாம் சாப்பிடலாம் சொல்லி இவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு பிஸ்மில்லா சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய திருநாமங்களை சொல்லி சாப்பிட ஆரம்பித்தால் அதனுடைய பரக்காத்துகளை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு அதுக்கு நல்ல உதாரணம் மலேசியான்னு சொல்லலாம். மலேசியா அந்த கிழக்காசிய நாடுகள் இருக்க, தென் கிழக்காசிய நாடுகள்ல எல்லாம் பிளைட்ல 2 பேர், நான் கணவன் மனைவி, அவர்கள் பிளைட்ல வரும்போது நான் பக்கத்துல பாக்குறேன், அவங்க 2 பேரும் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பிளைட்ல உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுத்து முடிச்ச உடனே அந்த உணவை திருப்பி திறந்து வச்சுட்டு 2 பேரும் கையேன் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா. மலேசியாவில் உள்ள பொது பழக்கம், ஒரு பெரிய விருந்து நடந்தாலும் கூட, மந்திரிகள் எல்லாம் கலந்து கொண்ட விருந்து நடந்தாலும் கூட, எல்லாம் முடிஞ்ச அந்த விருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஆள் மைக்கில் போய் நின்று, குறிப்பா அந்த மந்திரிமார்களோ பொறுப்பானவர்களோ நின்று, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பே நீ தந்த ரிஸ்கில் பரக்கத் செய் ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மி சொல்லி தான் சாப்பிடுவான்.
இதுபோலுள்ள விஷயங்களை கேட்பதற்கான வாய்ப்பு ரமலானில் அதிகமாக கிடைத்தது. நிறைய பயான்களை கேட்டோம். எந்த பயான் எந்த நேரத்துல நம்முடைய உள்ளத்தில் என்ன மாற்றத்தை தரும் என்று தெரியாது, என்ன மாற்றத்தை தரும் என்று தெரியாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அதிகமான பயான்களை கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாகவும் ரமலான் அமைந்தது. ரமலான் நமக்கு அவ்வளவு பரிசுகளை தந்தது, ஏராளமான. மையுரிதில்லாஹு பிஹி கைரன், யாருக்கு அல்லாஹ் தஆலா கைரை நாடினானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், இந்த தீனிலே அவருக்கு விளக்கத்தை தருகிறார், பல விஷயங்களை கேட்பதற்குண்டான வாய்ப்பை தருகிறார். இன்னைக்கு காலையில 2 பிள்ளைங்க, ஏத்திக்காப் இருக்கிற பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் நீங்க அழுது துஆ செய்யுங்கன்னு சொன்னீங்க, அழுக வரமாட்டேங்குதா சத்துங்க. நாங்களும் முயற்சி பண்ணி தான் பாக்குறோம், அழுக வரமாட்டேங்குதா சார். சொல்லாம் சொன்னாங்க, அழுகுங்கள் ரப்புக்கு முன்னால், அழுகை வராவிட்டால் அழுக முயற்சி செய்யுங்கள், அந்த பாவனை செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சொட்டு கண்ணீர் இருக்குதே, ரப்பினுடைய நரகத்தை நமக்கு தடுத்து விடும்னு சொன்னாங்க. ஐனுன் பக்கத்து மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹுவை பயந்து அழுகக்கூடிய அந்த அழுகையினுடைய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இருக்குது, ரப்புக்கு முன்னால நாம சொல்லக்கூடிய, நம் வடிக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் நரகத்தினுடைய நெருப்பை அணைத்து. அதனால இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை கேட்பதற்குண்டான ஒரு மகத்தான வாய்ப்பாக, நிறைய காரியங்களை கேட்பதற்குண்டான ஒரு சன்மானமாக அல்லாஹ் தஆலா ரமலானை நமக்கு ஆக்கி தந்தான் என்று பார்க்கிறோம். ரமலானிலே நமக்கு கிடைத்த பரிசுகளிலே ஒன்று நிறைய விஷயங்களை கேட்பதற்கான நல்ல காரியங்களை, நல்ல பயான்களை. ரமலான் நமக்கு தந்த இன்னொரு பரிசு, நிறைய துஆக்களை செய்கிறோம் தானங்க. மற்ற காலங்களை விட தராவீஹ் தொழுகையினுடைய துஆக்களுடைய அர்த்தத்தை நீங்க விளங்குனீங்கன்னு வைங்க, துன்யா ஆகிராவினுடைய எல்லா பாக்கியங்களும் அதுல இருக்கு. துன்யா ஆகிரத்தினுடைய எல்லா பாக்கியங்களையும் வச்சிருக்கிறான். அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலீன், யா அல்லாஹ் எங்களுக்கு காமிலான நிறைவான ஈமானை தாங்க. ஒலி ஃபராயிலிக முஅத்தீன், பரலான தொழுகைகளை எல்லாம், பரலான கடமைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி வை. ஒலி ஜகாத்தி ஃபாயிலீன், ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதற்குண்டான வசதியையும் வாய்ப்பையும் தந்து ஜகாத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை தான். ஒலிமா இந்தக காலிபீன், ரப்பே உன்னிடத்தில் என்னென்ன அருள் பாக்கியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாங்கள் ஆசித்து இருக்கிறோம். ஒலி ஆஃபுலிக ராஜின், உன்னுடைய மன்னிப்பை நாங்கள் ஆதரவு வைத்திருக்கிறோம், உன்னுடைய மன்னிப்பை என்று. துன்யா ஆகிராவினுடைய எல்லா பாக்கியங்களையும் உள்ளடக்கியதாக ரமலான் மாதத்தினுடைய துஆ இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த மாதத்தில் யாரையெல்லாம் நீ சுவாதாக்களுடைய கூட்டத்தில், பாக்கியவான்களுடைய கூட்டத்தில், கியாமத்துல 2 கூட்டம் தான், ஒன்னு சுவாதாக்கள், இன்னொன்னு அஷ்கியாக்கள். ஃபமின்ஹும் ஷகீயும் வ ஸஈத், குர்ஆன் சொல்லும். ஸஈத் என்ற பாக்கியம் பெற்ற கூட்டம், ஷகீ என்ற அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமான ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டம் தான் கியாமத்துல. யா அல்லாஹ், எங்களை அந்த ஸஈதுகளிலே, யாரை நீ ஸஈத் என்று சொன்னாய் உன் அருள்மறையிலே, அந்த கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்து வை. வலா தஜஅல்னா, யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ் மினல் அஷ்கியாயில் மர்தூதீன், ரப்பே உன்னால் அந்த நேரத்தில் விரட்டி அடிக்கப்படக்கூடிய உன்னுடைய அருளை விட்டும் தூரமான இந்த ஷகீ என்ற கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே. எவ்வளவு துஆ, எவ்வளவு துஆ. ரமலான் நமக்கு தந்த ஒரு மகத்தான பரிசாக இப்படி பொது துஆக்கள், பொதுவா கலந்து நம்ம துஆவை செய்தோம். தனிப்பட்ட முறையிலே எவ்வளவு துஆக்கள் செய்தோம். தனிப்பட்ட முறையிலே நாம் தஹஜ்ஜுதை தொழுது, பரலான நேரங்களை தொழுது, குர்ஆன் ஓதித்து, மற்ற காரியங்களை எல்லாம் செய்து, எவ்வளவு தனிப்பட்ட முறையில் துஆக்களையும் செய்தோம். ரமலான் நமக்கு தந்த பரிசுகளின் விளைவாக நாம் அதிகமாக துஆக்களை ரப்பிடத்தில் கேட்பதற்கான ஒரு மகத்தான வாய்ப்பையும் ரமலான் நமக்கு பெற்றது. அதே போல இந்த ரமலானில் இஅ்திகாஃப், ரமலான்ல எவ்வளவு பேர் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. பெண்கள் அவங்களுடைய வீடுகள்லையும் கூட சில பேர் என்ன செய்யறாங்க, தொழுகிற இடத்த கொஞ்சம் ஆக்கி வச்சுட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு பல்வேறு நிலைகள்ல அப்படி சில சீதேவிகள் இருக்கும் செய்யறாங்க. ஆண்களை பொறுத்தவரையில பள்ளியில மஸ்ஜிது நபவியெல்லாம் வந்து சீட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இத்தனை நம்பரா இந்த இடத்துல இருக்கணும், அது இத்தனை வருஷம் அவர் இருக்கிறார், அதனால இந்த சீட்டு இந்த இடம் அவருக்கு, இந்த இடம் இந்த வரிசையில இந்த இடம் அவருக்கு ஒதுக்கி கொடுப்பாங்க. ஒரு அடையாள சீட்டு கொடுத்துருவாங்க. அவர் 25 வருஷமா இருக்கிறாரு, 30 வருஷமா இருக்கிறாருன்னு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஊர்லயே அப்படி இருக்கிறாங்க. நான் இஅ்திகாஃப் வர்றதுக்கு முன்னால ஒரு சகோதரரை சந்தித்தேன். அதுல நீங்க என்கிட்ட சொன்னீங்க, முதல்ல ஒரு 3 நாள் இருந்து பாருங்க இஅ்திகாஃப்னு சொன்னீங்க.
37 வருஷத்துக்கு முன்னால சொன்னீங்க சார். அல்லாஹ்வுடைய கருணையினால, அல்லாஹ்வுடைய கருணை 17 வருஷம் 17 வருஷத்துக்கு முன்னால என்கிட்ட சொன்னீங்க. நான் 17 வருஷமா எத்திகாஃப் இருந்துகிட்டு இருக்கிறேன் சார். என் ரப்பிட்ட நான் எதையெல்லாம் கேட்டேனோ எல்லாத்தையும் ரப்பு தந்துட்டான். ரப்புட்ட நான் எத்திகாஃப்ல இருந்து என்னென்ன கேட்டேனோ எல்லாவற்றையும் என் ரப்பு தந்து விட்டான். இனிமேல் என்னுடைய ஆகிரத்தினுடைய காரியங்கள் தான் என்ற ஒரு. அதனால அருமையானவர்களை, புனிதமான இந்த ரமலான் நமக்கு தந்த சன்மானங்களில் ஒரு சன்மானம் எத்திகாஃப். குறைஞ்சபட்சம் இரவு நேரத்திலாவது பள்ளியில் வந்து அவர்கள் இவாதத் செய்வதற்காக ஒதுங்கி எத்திகாஃப் இருக்கிறாங்க இல்லையா? அதனால இந்த எத்திகாஃப் ரமலான் நமக்கு தந்த. எத்திகாஃப்னா என்னங்க அர்த்தம்? தொழுகிற இடத்துல பெண்கள் உட்கார்ந்தாலும் சரி, பள்ளியில வந்து ஆண்கள் இருந்தாலும் சரி, இரவை இங்கே கழித்தாலும் சரி, நாம வந்து பெரிய அளவுக்கு இபாதத் செய்யறோம், அதை செய்யறோங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், என் ரப்பே உன்னுடைய வாசலுக்கு வந்து விட்டேன், நீயே எனக்கு கதி ரப்பே. உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, உன்னை விட்டா எனக்கு வேற ரப்பு இல்லை, அதனால நான் உங்கள்கிட்ட சரணாகதி அடைந்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைக்கக்கூடிய காரியம் தான் இஅ்திகாஃப். இந்த 27 கழிஞ்ச பிறகு கொஞ்சம் ஆந்துரும். 27 கழிஞ்ச பிறகு அப்படிதானுங்க, வந்துதான் இல்லையா? ஆமா இல்லைன்னு எதையாவது சொல்லுங்களேன். 27க்கு இருக்கிற வரை சுறுசுறுப்போ, 27க்கு அப்புறம் கொஞ்சம் அசந்த மாதிரி இருக்கு. இப்பதான் கவனமா இருக்கணும். இந்த முஸ்லிம்களை பொறுத்தவரையில் உண்டான வெற்றி என்பது முடிவை கொண்டுதான், ஆரம்பத்தை கொண்டல்ல. கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தை கொண்டாடுவார்கள். அல்லாஹு தஆலா உலகத்தை 6 நாளில் படைத்தான், குர்ஆன் சொல்கிறது. அந்த 6 நாளின் தொடக்கம் என்பது ஞாயிறு. அதனால தொடக்கத்தை அவர்கள் எடுப்பார்கள். அந்த 6வது நாளுடைய முடிவு என்பது வெள்ளிக்கிழமை. வெள்ளியை நாம எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் முடிவுதான் முக்கியமானது. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றமானது என்பது முடிவை கொண்டுதான். அதனால இந்த கடைசி நாட்கள்ல சோம்பேறித்தனத்தை கொண்டோ வேறு ஏதாவது கவனங்களை கொண்டோ இந்த நாட்களில், ரமதானை மீதம் உண்டான இந்த நாட்கள் அசட்டையா இருந்துடக்கூடாது. இப்பதான் கூடுதலான ஒரு கவனம் வேண்டும். ஏனென்றால் அதை நிறைவாக்கக்கூடிய அந்த நேரம்ங்கிறது தான் ஒரு மனுஷனுடைய காரியங்களுடைய வெற்றிங்கிறது. ஒரு ஆக்கிபத்துல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு சிறப்பு என்னன்னா ஆக்கிபத்து தான், முடிவை பொறுத்து தான். அதனால இந்த ரமதானுடைய கடைசி நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கு. அருமையானவர்களே, நிறைய துஆக்களை செய்வதற்கான வாய்ப்பு என்பதோடு அல்லாஹ்வுடைய தர்பாரில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான சன்மா உலக அளவில். நம்ம ஊர்லயே அல்லாஹ்வுடைய கருணையினால எல்லா பள்ளியிலும் இருக்கிறாங்க. இந்த எல்லாம் இஅ்திகாஃப் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இஅ்திகாஃப் இருக்கிறது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் யாராவது ஒரு பள்ளியில யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க. அது ஒரு ஆளை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. நீங்க இருங்கன்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சி இருந்துச்சிங்க உட்கார வைப்பாங்க. அவரை நாங்க சாப்பாடுலாம் கொடுத்து விடுறோம், நீங்க இருங்க அங்க இருங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு ஆளை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. இஅ்திகாஃப் ஒருத்தர் இல்லைன்னா எல்லாரும் குற்றம் வந்துடும். அதனால இஅ்திகாஃப் உங்களுக்கு தெரிந்து சூஃபி அவர் இருந்த வீழ்ச்சி வெள்ள தொடர்ந்து இருப்பார். நான் பார்த்திருக்கிறேன் அவர் சின்ன வயசுல. அப்ப அந்த நேரத்துல குடிக்கிறதுக்கு உண்டான வசதி எல்லாம் அதிகமா அங்க இல்லைங்கிறதுனால அங்கிருந்து ஆத்து குளிக்க வருவார். அவன் வாய்க்கால்ல குளிக்கிறதுக்காண்டி வருவார். அவர் வீட்டை கடந்தா வரணும், திரும்பி கூட வீட்டை பார்க்க மாட்டாரு. ஏன்னா இஅ்திகாஃப் இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டார். அப்படியே வந்து குளிச்சுட்டு நேரா போயிடுவார். உண்மையானவர்களே, அதனால இஅ்திகாஃப் இருக்கிறதுங்கிறது இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு, இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஆனா இஅ்திகாஃபினுடைய பேணுதல் கொஞ்சம் குறைவு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேணுதலா இருக்கணும் இந்த இஅ்திகாஃபினுடைய பேணுதல். ஆக எப்படியும் ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா அதை இந்த ரமலானில் தந்திருக்கிறார். ரமலான் நமக்கு தந்த சன்மானங்களில் ஒன்று இது. அதுலயும் நிறைய இளைஞர்கள் இந்த வருஷம் நம்ம பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. நிறைய பேர் சின்ன வயசுதான். அல்லாஹ் அவருடைய எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்கி வைத்திருவாங்க. துஆ செய்யுங்க, நீங்க எல்லாரும் துஆ செய்யுங்க. ஏன்னா எத்தனையோ விளையாட்டுகளும் வேறு வேறு கவனங்களும் ஆட்படுத்தி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களிலே அல்லாஹ்வுடைய தர்பார்ல வந்து இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க நினைச்சிருக்கிறாங்க, அதுக்காண்டி வந்திருக்கிறாங்க, அவங்களோட பெற்றோர்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். ரமலான் நமக்கு இத்தகைய பரிசுகளை தந்தது. ரமலான் நமக்கு ஏராளமான சன்மானங்களை, ஏராளமான பரிசுகளை ரமலான் தந்தது. அதில் ஒன்றாக அல்லாஹு தஆலா இஅ்திகாஃபை ஆக்கியிருக்கிறான், துஆ செய்வதை ஆக்கியிருக்கிறான். இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம், ஹய்யுன் கரீம். சொன்னா உங்களுடைய ரப்பு வெட்கம் உள்ளவன், ரப்பு வெட்கம் உள்ளவன்.
கண்ணியமானவன். நீங்கள் அவரிடத்தில் கையேந்தி துஆ செய்தால் அந்த கைகளை வெறுங்கையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நீங்க ரப்பிட்ட கேட்டீங்கன்னா அந்த கைகளை வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இத்தகைய ஏராளமான பாக்கியங்களை ரமலான் தந்தது. எல்லா பாக்கியங்களையும் தந்த அந்த ரமலான் இப்பொழுது நம்மை விட்டு விடைபெற காத்திருக்கிறது. நம்மை விட்டு அது விடைபெற காத்திருக்க. நாம் சொல்லுவோம், ரமலானே நீ சங்கையாக போய் வா, சலாம் அலைக்கும் என்று ரமலானை சலாம் சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு நிலை. ரமலானை நாம் சலாம் சொல்லி, சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் பேசாம பார்த்து ரமலானை சலாம் சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு நிலை. சங்கையான ரமலானே, உன்னுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது, உன்னுடைய வருகை எங்களுக்கு ஆனந்தத்தை தந்தது, உன்னுடைய வருகை எங்களுடைய ஈமானை இன்னும் பிரகாசமாக ஆக்குவதற்குண்டான உயர்ந்த சூழ்நிலையை தந்தது, எல்லா நன்மைகளுக்கும் காரணமாக இருந்தது. சங்கையான ரமலானே, நீ நல்லபடியாக போய் வா என்று நாம் அதற்கு சலாம் சொல்கிறோம். மீண்டும் பலமுறை உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியம் வேண்டும் என்று நாம் ரப்பிடத்தில் ஆசிக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் நம்முடைய வாழ்நாள்ல கடைசியாக ஆக்கி விடாமல் மீண்டும் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கு அல்லாஹ் நமக்கு ஆயுசையும் தரும், அதற்குண்டான ஆயுளையும் தர வேண்டும். இந்த ரமலானை பாக்கியமா கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் தந்திரல. உண்மையானவர்களே, அதனால இவ்வளவு பாக்கியங்கள் நிறைந்த ரமலான் அது நம்மை விட்டு விரைவரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. விடைபெறும் ரமலான் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இந்த நேரத்துல முக்கியமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க, ரமலான் விடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க. ரமலான் நம்மை விட்டு விடைபெறுவது ஒரு பெரிய காரியம், பாக்கியம் என்பது விடைபெறுகின்ற பொழுது அதோடு சேர்ந்து நிறைய காரியம் போயிடுது. அது மாத்திரம் போறதில்லை, அதோடு சேர்ந்து நிறைய காரியங்கள் போய்விடுகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால சஹாபிகளுக்கு யார் ஆறுதல் சொல்றது? யார் ஆறுதல் சொல்றது? சஹாபாக்களுக்கு அவ்வளவு வேதனை, தாங்க இயலாத அளவிற்குண்டான ஒரு நிலை. அந்த நேரத்திலே ஹதரத் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அந்த ரெண்டு பேரும் அவங்க சொன்னாங்க, நஸூருஹா கமா யஸூருஹா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹயாத்துல அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவார். உம்மு ஐமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருக்கு அவங்களுக்கு பணியாளராக இருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய், 3 தலைமுறை கண்ட பாக்கியவதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. பல்வேறு சிறப்புகள் அவங்களுக்கு உண்டு. ரமலானுடைய இரவுகள்ல கூட ஒரு நாள் ஒரு பயான்ல நான் சொன்னேன், அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தாகமே ஏற்படாதான், தாகமே வராது. அவங்க நல்ல வெயில்ல தாகம் வர்றதுக்கு உண்டான அந்த சூழலெல்லாம் நின்று பார்ப்பாங்களாம், உங்களுக்கு தாகமே வராது. ஏன்னு சொன்னா அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு ஹிஜ்ரத்து சென்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நோன்பு வைத்துக் கொண்டு ஹிஜ்ரத்து போனாங்க. அதனால அவ்வளவு ஒரு பாக்கியம், அல்லாஹ் கொடுத்த ஒரு சன்மானம். அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சந்திக்கிறதுக்கு யார் போறாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் தான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் பார்ப்பாங்களோ அது மாதிரி நாமளும் அவங்கள போய் சந்திப்போம். போனா அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா தாரை தாரையா கண்ணீர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சொன்னாங்க, யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது? யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது? நம்மை விட்டும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. யார் நாம் யாருக்கு ஆறுதல் சொல்ல இயலும்? அதனால நீங்க சபர் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஹஜ்ரத் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, அன்னமா இன்தல்லாஹி கைருன் லிரசூலி. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலுக்கு எது கைரோ அதை கொடுத்தான். அவங்க பாக்கியமா போயிட்டாங்க. ஆனால் நாம் அல்லவா பல பாக்கியங்களை இழந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது கைரோ அவர்களுக்கு உன்னதமான கைரான கூலியை பெறுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெற்று போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் விடைபெற்றதோடு நம்மிடத்திலிருந்தும் பல கைர் போய்விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, கதீன் கத்தல் வஹ்யு மினஸ் ஸமா
வான்மண்டலத்திற்கும் பூமிக்கு மத்தியில் தொடர்பாக இருந்த வஹீ நின்று போய்விட்டதேன்னு சொன்னார். அதனுடைய பரக்கத்தை உணர்ந்தவர்கள். சின்ன விஷயம் உடனே வஹீ வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாய் பேசிக்கொண்டு, ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். கத் சமிஅ அல்லாஹ் கௌலல் லதீ துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. தன்னுடைய கணவர் விஷயத்தில் நாயகமே உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணியின் சத்தத்தை அல்லாஹ் கேட்டான். ஐஷா நாயகி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தேன். அந்த அம்மா ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருந்தது என்னன்னு எனக்கும் கூட காதுல கேட்கல. ஆனா அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். வான்மண்டலத்திற்கும் பூமிக்கு மத்தியில் இருந்த தொடர்பான வஹீ நின்று போய்விட்டதேன்னு சொன்னான். வஹீனுடைய பரக்கத்து போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதோடு வஹீனுடைய பரக்கத்து நம்மை விட்டு விடை பெற்று விட்டது என்று அன்னை ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன பொழுது இந்த இரண்டு பேரும் ஹலீஃபாக்களும் சேர்ந்து அங்கிருந்து அழுதார் என்று. ஒரு பாக்கியம் நம்மை விட்டு விடை வருகின்ற பொழுது அது தான் மட்டும் போறதில்லை, அதை கொண்டு நிறைய பாக்கியங்கள் போயிடும். அதை கொண்டு நிறைய பாக்கியம். குடும்பத்துல ஒரு வலிமையான பெரிய ஆட்கள் போயாச்சுன்னா அவங்க மாத்திரமல்ல, அதோடு அவங்க தொடர்புள்ள ஆட்களுடைய தொடர்பு நமக்கு குறைஞ்சு போயிடும். இதெல்லாம் இல்லையாங்க? இப்ப தொடர்புள்ள மற்ற ஆட்களுடைய தொடர்பு கூட நமக்கு குறைஞ்சு. அது மாதிரி ஒரு பாக்கியம் சென்றால் ரமலான் இந்த பாக்கியம் விடைபெறுகிறது என்றால் அதை கொண்டு எவ்வளவு பாக்கியங்கள் அதோடு போய்விடுகிறது. உதைபியாவுல ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தினுடைய நேரத்துல கையெழுத்து போடணுங்கிறதுக்காக ஒரு மோதிரம் தயாரிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோதிரம் தயாரிக்கப்பட்டது. அதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்திரையிட வேண்டும். கையெழுத்து முத்திரை இல்லாத அந்த எழுத்துக்களை அவர்கள் மதிப்பதில்லை. அதனால ஒரு முத்திரையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரம் தயாரிக்கப்பட்டுச்சு. அந்த மோதிரம் பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் அவங்களோட மோதிரம் அப்படியே வந்து உஸ்மான் தான் இடத்துல இருந்துச்சு. அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு அருகில் உள்ள குபாவுக்கு சென்றிருந்த பொழுது அங்குள்ள மஸ்ஜிதினுடைய ஒரு கிணற்றிலே தங்களுடைய மோதிரத்தை அவர்கள் கலத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மோதிரம் கிணத்துல விழுந்துச்சு. எவ்வளோ தேடியும் கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மோதிரம் ஒரு மோதிரம் போச்சுங்கிறது இல்ல, ரசூல் போட்டிருந்த மோதிரம் காணாம போச்சுங்கிறது அல்ல, அதோடு பெரிய அரசியல் குழப்பங்கள் ஆரம்பித்து, அதோடு பலவிதமான குழப்பங்கள் ஆரம்பித்து விட்டது. ஒரு மோதிரம் ரசூலுடைய மோதிரம் போனது என்பது மாத்திரமல்ல, அதை ஒட்டி ஏற்பட்ட பல்வேறு விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளையும் நினைத்து பார்க்கிறார். அது மாதிரி இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து ஒரு பை கொடுத்திருந்தாங்க. அந்த பையில கொஞ்சம் 21 பேத்தம்பளம் தாங்க போட்டிருந்தாங்களாம். யார் பார்த்தாலும் இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அதுல இருந்து பேத்தம்பளத்தை எடுத்து கொடுப்பான். பரக்கத்தான பை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்ட நேரத்திலே அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லின்னாசி ஹம்முன், மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை தான், ஆனால் எனக்கு 2 கவலை. லின்னாசி ஹம்முன் ஒலி ஹம்மானி, எனக்கு 2 கவலை. ஹம்மு கத்லி உஸ்மான், உஸ்மான் தானுடைய கொலையினுடைய கவலை போல, ஹம்முல் ஜிராம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து எனக்கு தந்த அந்த பை காணா போயிடுச்சு. உஸ்மான் தன்னுடைய கொலை என்ற அந்த ஒரு இழப்போடு சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொடுத்திருந்த பரக்கத்தான பைகளும் காணா போயிடுச்சு. ஒரு பாக்கியம் நம்மை விட்டும் விடைபெறுகின்ற பொழுது அதை ஒட்டி பல்வேறு பாக்கியங்கள் விடைபெறத்தான் செய்யும். சஹாபிகள்ல கடைசியாக இறந்தவர்கள் செய்தன அபு துஃபைல், சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு. செய்தன அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கடைசியாக இந்த துன்யாவை விட்டு விடைபெற்ற சஹாபி. அவங்கதான் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற சஹாபி சய்யிதுனா அபு துஃபைல். என்ன பாருங்க, ஹிஜ்ரி 3 பிறந்தார்கள். ஹிஜ்ரி 3 பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வருஷம் தொடர்பு. சின்ன பிள்ளை அவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவை விட்டு ஹிஜ்ரி 11 வஃபாத் ஆனாங்க. அதற்கு அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆனது ஹிஜ்ரி 110. கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி கிட்டத்தட்ட 99 ஆகி 100 வருஷத்துக்கிட்ட அதுக்கு ஒரு ஹயாத்தா இருந்திருக்கலாம். துன்யாவை விட்டு கடைசியாக விடைபெற்ற சஹாபி. மக்கமா நகரம், மக்கால தான் கடைசியா அவங்க வாழ்ந்தாங்க. மக்கமா நகரம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கண்டதில்லை என்கிற அளவுக்கு அவருடைய ஜனாசா வர கூட்டம்.
இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை மக்கா கண்டதில்லை. மக்கா நகரம் எப்பவும் கூட்டமா தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய ஜனாசாவிற்கு வந்ததை போல் ஒரு கூட்டத்தை அன்றைய காலகட்டத்தினுடைய எந்த நிகழ்விலும் அப்படி ஒரு கூட்டத்தை பார்க்க. ஏன்னு சொன்னா ஒரு சஹாபி இறந்தாங்கிறது மாத்திரமல்ல, எத்தனையோ சஹாபிகள் இறந்திருக்கிறாங்க, யுத்தத்துல கலந்து ஷஹீதா இருக்கிறாங்க. அது அல்ல, அவர்களோடு சஹாபிகளின் சகாப்தம் முடிகிறது. அவர்களோடு ஒரு பாரம்பரியத்தினுடைய தொடர் முடிவடைகிறது. உலகத்துல சஹாபாக்கள் இல்லை. சஹாபிகள்னு ஒரு ஆள் இருந்தாங்க, கடைசியாக இந்த உம்மத்தை விட்டு சஹாபி விடை வருகிறார்கள். ரசூலுடைய தொடர்பில் இருந்தவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் என்று குர்ஆன் சோபனம் சொன்னவர்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபி, கடைசி சஹாபி விடை வருகின்ற பொழுது, அருமையானவர்களே, பெருமக்கள் கவலைப்பட்டது இதுதான். அவர்கள் விடைபெறுவதை காரணமாக வைத்து எத்தனையோ உயர்ந்த பாக்கியங்கள், எத்தனையோ உயர்ந்த பாக்கியங்கள் அதை விட்டு விடைபெறுகிறது என்பதுதான் உண்மை. அதனால ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, எவ்வளவு பாக்கியங்கள் அதை விட்டு போகிறது. நாம் அதை நினைத்து வேதனைப்படுகிறோம். அல்லாஹு தஆலா புனிதமான இது போலுள்ள ரமலான்களை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய சந்திப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்திரும். சங்கையானவர்களே, ரமலானுடைய கடைசி நாட்களாக இருக்கிற காரணத்தினாலே தாய்மார்களுக்கும் சில விஷயங்களை சொல்றோம். அதாவது நோன்பை வைக்க இயலாதவர்கள், மார்க்கும் அதுக்கு ஒரு பட்டியலை சொல்லுச்சு. தொடக்குள்ள பெண்களாக இருந்தால் நோன்பு வைப்பது ஹராம், அவங்க நோன்பு வைக்க கூடாது. மாதிரி பயணத்தில் இருக்கிறாரு, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், கர்ப்பிணியாக இருக்கிறார்கள், பால் குடிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்ட பெண்களாக இருந்தால் நோன்பை விடுறதுக்கு அனுமதி. ஆனால் அந்த நோன்பை கலா செய்யணும். விட்டு அந்த நோன்பை வேறு வேறு நாட்களில் கலா செய்ய வேண்டும். தொடக்குள்ள நாட்களாக இருந்து அதுல பெண்கள் நோன்பு விட்டிருந்தாலும் கூட அந்த நோன்பை கலா செய்யணும். தொழுகை கலா செய்ய வேண்டியதில்லை. தொழுகையை தொடக்க இருந்துச்சுன்னு வைங்க, அது தொடக்க விடப்பட்டதுதான், அதை கலா செய்யணுங்கிறது இல்லை. ஆனால் நோன்பு காலத்தில் தொடக்குள்ள பெண்களாக ஆகிவிட்டால் அந்த காலகட்டத்தில் விடப்பட்ட அந்த நோன்பினுடைய எண்ணிக்கையை மீண்டும் என்ன செய்யணும், அவங்க கலா செய்யணும். நோன்பு வைக்கவே இயலாதவர்கள், ரொம்ப முதுமை ஆயிடுச்சு, அது மாதிரி அவர்களுக்கு இப்படி வியாதி இருக்கிறது, அது நீங்குவதற்கான சாத்தியம் இல்லை. அது நீங்குவதற்கு அது இனிமேல் அந்த நோய் நீங்குவதற்குண்டான சாத்தியம் இல்லை. அப்படி நீங்க முடியாத அளவிற்குண்டான ஒரு நோயாளியாகவோ அல்லது அளவுக்கு மீறி வயது முதிர்ந்தவர்களாக ஆகி அவர்களுக்கு இயலாவிட்டால் அவங்க என்ன செய்யணும்னா அதுக்கு பகரமாக ஃபிதியா கொடுக்கணும். நீங்க அதுக்கு பகரமா செய்யணும். அதனால இதுவரை அப்படி யாராவது வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பகரமாக ஒரு ஃபிதியா, ஒரு நாளைக்கு 600 கிராம் அரிசி, ஒரு சாயின் அளவு சொல்றாங்க, ஒரு 600 கிராம் அளவுள்ள அரிசியை, அதுக்கு துட்டை கொடுத்தா வருமா? என்னது மார்க்க எதை சொல்லிச்சோ அதை தான் செய்யணும். குர்பானி கொடுக்கணும்னா ஆடு மாடு கொடுக்கணும், இல்ல அந்த துட்டை வேணா சதக்கா செய்யறோம், எதை செய்யணுமோ அதை செய்யணும், அதுக்குதான் நன்மை. அதனால இது பேர் ஃபிதியா. நோன்பு வைக்க இயலாதவர்கள், அப்படி வயது முதிர்வின் காரணத்தினால் அது மாதிரி நீங்காத நோய், அப்படிப்பட்ட ஒரு நோயினுடைய நிலைக்கு ஆட்பட்டு விட்டால் அவங்க அதுக்கு பகரமா ஃபிதியா கொடுக்கணும். அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த நோன்பினுடைய கூலி அவங்களுக்கும் கிடைக்கும், இதை கொண்டு. அது மாதிரி இந்த ரமலானுடைய கடைசி காலகட்டத்தில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபித்ராவை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் ஃபித்ராவை கொடுத்து விடுங்கள். உலமாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ அரிசின்னு அதுக்கு அளவு வச்சிருக்கிறார். 2.5 கிலோ அரிசி, அதையும் கணக்கிட்டு ஃபித்ரா கொடுக்கறது நோன்பு வச்சவங்க தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. நோன்பு வச்சாலும் சரி, வைக்காட்டாலும் சரி, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை இப்பதான் பிறந்திருக்குது, பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த குழந்தையும் சேர்த்து ஃபித்ரா கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு 2.5 கிலோ அரிசி, வசதி உள்ளவர்கள், உங்களுடைய பெருநாளுடைய எல்லா செலவுகளுக்கும் போக யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ அரிசியும் கணக்கு வச்சு இந்த ஃபித்ராவையும் கொடுத்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது துஹரத்துல் லிஸ்ஸாயிமி வ துஅமத்துல் லில் மசாகீன், அது மற்றவர்களுக்கு உணவாக பயன்படும், நோன்பாளிகள் நோன்பிலே உள்ள குறைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி விடும், நோன்பில் உள்ள குறைகளை எல்லாம் சுத்தப்படுத்தி விடும்னு சொன்ன காரணத்தினால
அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலானை நமக்கு சன்மானமாக தந்தான். ரமலானில் நாம் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம், என்னென்ன நல்ல அமல்களை எல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானார். மீதி உண்டான நாட்களையும் மிகுந்த பேணுதலோடு கழிப்பதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். ரமலானுடைய ஒவ்வொரு நொடியும் முக்கியம். இந்த நாட்களையும் மிக்க பேணுதலோடு கழிப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபை தந்தரன் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة والسلامة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, அடியார்கள் மீது அன்புள்ளம் கொண்டவனே, மகத்தான உனது பேரருளை நாங்கள் நாடுகிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களையும் குற்றங்குறைகளையும் உனது கருணையினால் ரப்பே நீ மன்னித்தருள்வாயா. சங்கையான ரமலான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்று மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்றால் அவன் நஷ்டமும் நாசம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். ரப்பே உன்னுடைய மன்னிப்பை தராமல் விட்டு விடாதே, உன்னுடைய மன்னிப்பை தராமல் விட்டு விடாதே. ரஹ்மானே நீ எங்களை மன்னித்தருள்வாயா. நீ எங்களுக்கு தந்த எவ்வளவோ நியமத்துகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வே நீ எங்களுக்கு எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருக்கிறாய். பார்க்கும் பார்வையை தந்திருக்கிறாய், கேட்கும் திறனை தந்திருக்கிறாய், சிந்திக்கும் அறிவை தந்திருக்கிறாய். இதுபோல் எவ்வளவோ பாக்கியங்களை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய். ரஹ்மானே எங்களை எல்லாம் மூமின்களாக ஆக்கியிருக்கிறாய். உன்னை நம்பக்கூடிய அடியார்களாக நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய். உன்னுடைய ஹபீபின் உம்மத்தில் நீ எங்களை ஆக்கியிருக்கிறாய். உன்னுடைய ஹபீபான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே வர வேண்டும் என்று நபிமார்களும் ஆசைப்பட்ட அந்த உம்மத்தை முஹம்மதியாவில் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். ரஹ்மானே நீ எங்களுக்கு செய்த நியமத்துகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ரஹ்மானே எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருக்கிறார், நாங்கள் அதை கவனமில்லாமல் உணராமல் இருக்கிறோம். ரஹ்மானே அல்லாஹ்வே அவ்வளவு பாக்கியங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு பல நேரங்களில் நன்றிகட்டத்தனமாக வாழ்ந்து விட்டோம். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை பல நேரங்களில் மீறி விட்டோம். யா அல்லாஹ், உனக்கு மாற்றமான பாவங்களை நாங்கள் பல நேரங்களில் துணிந்து செய்து விட்டோம். யா அல்லாஹ், இரக்கமுள்ள ரப்பே, இரக்கமுள்ள ரப்பே, அடியார்கள் மீது அன்புள்ளம் கொண்ட ரப்பே, அடியார்கள் என்னிடத்தில் கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்ன ரப்பே, என்னிடத்தில் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். எங்களை மன்னித்தருள்வாயா ரப்பே, எங்களை மன்னித்தருள்வாயா ரப்பே, நீ எங்களை மன்னித்தருள்வா. எங்களை ஈன்றெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. நாங்கள் அறியாத சிறுபிராயத்தில் எங்கள் மீது இரக்கமும் அன்பும் கொண்டு எங்களுடைய உயர்வுக்காக தங்களை அர்ப்பணித்த எங்களுடைய பெற்றோர்களுக்கு ரப்பே, இரு உலகத்திலும் எல்லா மேன்மைகளையும் ரப்பே நீ வழங்கி அருள் புரிவாயா. ரப்பே இரு உலகத்திலும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு எல்லா விதமான மேன்மைகளையும் ரப்பே நீ வழங்கி அருள் புரிவாயா. رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا. ரப்பே எங்களுடைய மனைவி மக்களின் பாவங்களை மன்னிப்பாயா. வந்திருக்கக்கூடிய பெண்களின் கணவன்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்கள் உறவினர்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ, எங்களை யார் நேசிக்கிறார்களோ எல்லோருடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, பாக்கியமான ரமலானை நீ அடைந்து கொள்வதற்கான நசீபை நீ எங்களுக்கு தந்தாயா அல்லாஹ். எவ்வளவு உன்னதமான ரமலான், எவ்வளவு பாக்கியமான ரமலான். யா அல்லாஹ், நோன்பை கொண்ட ரமலான், தராவியை தந்த ரமலான், துஆக்களை தந்த ரமலான், இத்திகாஃபை தந்த ரமலான், ஜகாத்துகளையும் சதகாத்துகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி தந்த ரமலான், உன்னுடைய வேதத்தோடு அதிகம் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பை தந்த ரமலான், குர்ஆனை கேட்பதற்கும் ஓதுவதற்கும் நசீபை தந்த ரமலான். பாக்கியமான அந்த ரமலான் இதோ எங்களை விட்டு விடைபெற இருக்கிறது. ரஹ்மானே, கருணையில் ரஹ்மானே, இந்த ரமலானுடைய கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம். சங்கையான லைலத்துல் கத்ரை நீ எங்களுக்கு தந்தாய். ரமலானுடைய மேன்மைகளில் எல்லாம் உன்னதமான லைலத்துல் கத்ரை நீ தந்தாய்.
கருணையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ள ரப்பே, புனிதமான இந்த ரமலானை எங்களுடைய வாழ்நாளில் நீ கடைசியாக ஆக்கி விடாதே ரப்பே. எங்களுடைய வாழ்நாளில் கடைசியான ரமலானாக இதை ஆக்கி விடாதே. எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏராளமான ரமலானை பெறுவதற்கு, அல்லாஹ்வே உன்னதமான ரமலானை நாங்கள் பெறுவதற்கு, அவைகளை எல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ், எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். ரப்பே, எங்களுக்கு வலிமையான ஈமானை தாயா அல்லாஹ். நீ தந்த செல்வமான ஈமானை இன்னும் கூர்மையானதாக, வளர்ச்சி பெற்ற ஈமானாக உன்னுடைய ஈமானை நீ ஆக்கி அருள்வாயா. உன் அருள் பெற்ற சங்கையான சஹாபிகளுக்கு எத்தகைய ஈமானை நீ வழங்கினாயோ, சஹாபிகளுடைய ஈமான் கொண்டதை போல் நீங்கள் ஈமான் கொண்டார், நீங்கள் ஹிதாயத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று உன் அருள்முறையிலே சொன்னாயே. அத்தகைய வலிமையான ஈமானை எங்களுக்கு தந்தருள்வாயா. நல்ல அமல்களில் எங்களுக்கு இஹ்லாஸை தருவாயா. நல்ல காரியங்களை செய்வதிலே இன்பத்தை தருவாயா. அதை நியமமாக செய்வதற்கும் நசீபை தருவாயா. நல்ல அமல்களை தொடர்ச்சியாக செய்வதற்கும் எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. சோம்பல் சடைவுகளை விட்டு பாதுகாப்பாயா. இயலாமை விட்டு பாதுகாப்பாயா. கவனக்குறை விட்டு பாதுகாப்பாயா. கவனக்குறைவை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. செய்யும் நல்ல காரியங்களை கவனத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயா. பாவங்களை விட்டு விலகி வாழ்வதற்கு ரப்பே நசீபை தருவாயா. கருணையாளனே, இரக்கமுள்ள ரப்பே, அல்லாஹ்வே, நன்மையான காரியங்களை தூண்டக்கூடிய நல்ல நண்பர்களை எங்களுக்கும் எங்களை அவர்களுக்கும் நண்பர்களாக நீ ஆக்கி அருள்வாயா. கெட்ட காரியங்களை தூண்டக்கூடிய அந்த நட்புகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. அல்லாஹ், யாருக்கும் கெடுதல் செய்வதற்கு நாங்கள் உதவியாக இருந்து விடக்கூடாது ரஹ்மானே. எல்லோருக்கும் நன்மையை நாடக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர்களாக ரப்பே நீங்களை ஆக்கி அருள் புரிவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு விசாலமாக்கி தருவாயா. நீ தந்த ரிசுக்கிலே பரக்கத்தை செய்வாயா. பரக்கத்தான ரிசுக்காக எங்களுடைய ரிசுக்குகளை நீ ஆக்கி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, நீ தந்த பொருளாதாரத்திலிருந்து நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்காக அல்லாஹ்வே உன்னுடைய திருப்திக்காக அதிகம் செலவு செய்வதற்கும் எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். கருணையாளனே, யாரெல்லாம் புனிதமான இந்த ரமலானிலும் மற்ற காலங்களிலும் உன்னுடைய தீனின் மேன்மைக்காக, நல்ல காரியத்திற்காக, தீனியான உயர்ந்த காரியங்களுக்காக யார் யார் செலவழிக்கிறார்களோ அல்லாஹ்வே அவருடைய காரியங்களை எல்லாம் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயா. அவர்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, உலகத்தினுடைய மஸ்ஜிதுகள் எல்லாம் முஃமின்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நடக்கிறது ரஹ்மானே. உலகத்தில் உள்ள தீனி ஸ்தாபனங்கள் எல்லாம் முஃமின்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நடக்கிறது ரஹ்மானே. தீனியான எல்லா காரியங்களும் அல்லாஹ்வே முஃமின்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நடக்கிறது ரஹ்மானே. அந்த பொருளாதாரத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், பொருளாதாரத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ். கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் புனிதமான ஹஜ்ஜினுடைய நசீபை தாயா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் புனிதமான ஹஜ்ஜை செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். சாலிஹீன்களோடும் வலிமார்களோடும் சேர்ந்து நாங்கள் ஹஜ்ஜி செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். இவ்வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜை நியத்து செய்திருக்கிறார்களோ, ஹஜ்ஜுக்கான ஏற்பாட்டில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் மக்பூலான ஹஜ்ஜை தந்தருள்வாயா. ஹஜ்ஜினுடைய எல்லா விதமான சிரமங்களில் இருந்து பாதுகாத்து அதை நிறைவான முறையில் செய்வதற்கு நசீபை தாயா அல்லாஹ். ஹாஜிகளுடைய மேலான நல்ல துஆவிலே எங்களுக்கும் பங்களிப்பை தாயா அல்லாஹ். ஹாஜிகளுடைய மேலான நல்ல துஆவிலே எங்களுக்கும் பங்களிப்பை தாயா அல்லாஹ். கருணையும் இரக்கம் உள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் எல்லா சோதனைகளை விட்டு பாதுகாப்பாயா. நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயா. வறுமையை விட்டு பாதுகாப்பாயா. கடன்களை விட்டு பாதுகாப்பாயா. அல்லாஹ், விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. அன்பே, உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. உன்னுடைய நினைவோடு எப்பொழுதும் எங்களை ஆக்கி அருள்வாய். அன்பே, உன்னுடைய நினைவோடு எங்களை நீ ஆக்கி அருள்வாயா. உன்னை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய தாக்கிரியங்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. உன்னை அதிகம் அதிகம் திக்ர் செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. சங்கையான உன்னுடைய வேதத்தோடு குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை ஒவ்வொரு நாளும் ஆக்கி அருள்வாயா. அதை இன்பத்தோடு நாங்கள் ஓதுவதற்கு நசீபை தருவாயா. கியாமத்து வரை நின்கலங்கக்கூடிய பேரற்புதமான குர்ஆனை இந்த உம்மத்திற்கு நீ சன்மானமாக தந்தாய். அல்லாஹ்வே, ஈடுபாட்டோடு அதை அதிகம் நாங்கள் ஓதுவதற்கும், அதனுடைய கருத்துக்களை விளங்குவதற்கும், அது சொல்லக்கூடிய வழியை நாங்கள் எடுத்து நடப்பதற்கும் எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதம் நிறைந்த மதீனா பட்டணத்திற்கு நாங்கள் சென்று அவர்கள் முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நாங்கள் சலாம் செல்வதற்கும்,
பதில் சலாமை பெறுவதற்கும் எங்களுக்கு நசீபை தாயா அல்லா, நசீபை தாயா அல்லா. காலமெல்லாம் இந்த உம்மத்தின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்த எங்கள் நாயகத்தின் அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள்வாயா, அவர்களுக்கு மென்மேலும் அந்தஸ்தை உயர்வாக்கி அருள்வாயா. நீ வாக்களித்த மக்காம மஹ்மூதாவை அவர்களுக்கு நீ பூரணமாக வழங்கி அருள்வாயா. அவருடைய முபாரக்கான கரங்களினாலே ஹவுலுல் கௌசரை வாங்கி நாங்கள் பருகுவதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லா. அவருடைய ஷஃபாஅத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ரப்பே நீங்களை ஆக்கி அருள்வாயா. அவர்களோடு சேர்ந்து சூனத்திற்கு செல்வார்களே அந்த நன்மக்களில் ரப்பே நீ எங்களையும் கபூல் செய்தருள்வாயா, எங்களையும் கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், ஒளி நிறைந்த எங்களுடைய நாயகத்தை அவருடைய அருள் முகத்தை காணும் நசீபை தருவாயா ரப்பே, காணும் நசீபை தருவாயா ரப்பே, காணும் நசீபை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், அவனது மகத்தான கருணைக்கு சொந்தக்காரர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ரப்பே நிம்மதியை தருவாயா, குடும்பங்களிலே நிம்மதியை தருவாயா. உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய உயர்ந்த பண்புகளை தந்தருள்வாயா, உறவுகளை அனுசரித்து வாழக்கூடிய உயர்ந்த பண்புகளை தந்தருள்வாயா. அதிலே உள்ள சின்ன சின்ன சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் உறவுகளோடு இணைந்து வாழக்கூடிய உயர்ந்த தன்மைகளை ரப்பே எல்லா மக்களுக்கும் ரப்பே நீ வழங்கி அருள் புரிவாயா. யா அல்லாஹ், எல்லா உயர்ந்த குணங்களையும் எங்களிடத்தில் தந்தருள்வாயா. யா அல்லாஹ், ஈகை குணத்தை எங்களுக்கு தருவாயா, இரக்கமுள்ள குணத்தை தந்தருள்வாயா ரப்பே. எல்லா விதமான உயர்ந்த நல்ல குணங்களையும் எங்களுக்கு தருவாயா ரப்பே. எல்லா கெட்ட குணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயா, பெருமை கொள்வதை விட்டு பாதுகாப்பாயா ரப்பே. எங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது ரஹ்மானே, அல்லாஹ்வே நாங்கள் பெற்றதெல்லாம் நீ தந்தது ரஹ்மானே, அல்லாஹ்வே பெருமைக்குரியவன் நீதான் ரஹ்மானே. அல்லாஹ்வே வாழ்க்கையில் நாங்கள் பெருமை கொள்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா, பொறாமையை விட்டும் பாதுகாப்பாயா, பேராசை விட்டும் பாதுகாப்பாயா, புறம்பேசுவதை விட்டும் பாதுகாப்பாயா. நாவினால் அவயவங்களினால் உள்ள எல்லா விதமான பாவங்களை செய்வதிலிருந்தும் அல்லாஹ்வே எங்களை பாதுகாப்பாயா ரப்பே. எங்களுடைய நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் அடிமைப்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்விலிருந்து எங்களை பாதுகாப்பாயா, மனோயிச்சைக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய நிலையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா ரப்பே. எந்த கெட்ட செயல்களும் இல்லாமல் நீ எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயா. நன்மையான காரியங்களில் எங்களுக்கு ஈடுபாட்டை தந்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உன்னுடைய மேலான அருளை நாடியவர்களாக, உன்னுடைய மேலான அருளை எதிர்பார்த்தவர்களாக, உன்னுடைய பேரருளை நாங்கள் கேட்டவர்களாக புனிதமான இந்த ரமலானுடைய காலத்திலே, சங்கையான இந்த ரமலானுடைய காலத்திலே உன்னுடைய மேலான மசீதிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் ரப்பே. உன்னுடைய பேரருளை கொண்டு எங்களுடைய காரியங்களை நீ கபூல் செய்தருள்வாயா ரப்பல் ஆலமீனே. எங்களுடைய மாணவர்களின் பிள்ளைகளை யாரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஓதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தெளிந்த தீர்க்கமான நல்ல அறிவை தந்தருள்வாயா, எதையும் சீக்கிரமாக புரியக்கூடிய ஆற்றலை தருவாயா. யாரெல்லாம் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் அவர்களுக்கு நீ வெற்றியை தந்தருள்வாயா. யாரெல்லாம் படித்து முடித்து விட்டு வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருத்தமான நல்ல வேலைகளை கண்ணியமான இடங்களில் ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா ரப்பே. நீ பொருத்தமான வேலைகளை அவருக்கு தந்தருள்வாயா. யார் யார் என்னென்ன உயர்நிலைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த காரியத்தை நீ லேசாக்கி வழங்கி அருள் புரிவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே. எங்களிலே வயது உதிர்ந்த பெரியவர்களுக்கு கண்ணியத்தை தந்தருள்வாயா, பெரியவர்களை மதிக்கும் ஒரு உயர்ந்த பண்பையும் எங்களுக்கு தந்தருள்வாயா ரப்பே. எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் இந்த தீனியான ஹித்மத்திற்கு அல்லாஹ் தயாரானவர்களாக எங்களுடைய உலமாக்களை ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயா. அற்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்கோ மற்றவர்களுடைய பாராட்டிற்கோ வேறு எந்த நோக்கங்களுக்காக வேண்டியும் இந்த தீனியான காரியங்களை செய்வதற்கு ஈடுபட்டு விடாமல் உன்னுடைய திருப்திக்காக செய்வதற்கு நசீபை தாயா அல்லாஹ். உன்னுடைய தீனுடைய ஹாதிமீன்களாக ரப்பே நீ எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்றாங்க. உன்னுடைய தீனுக்காக நீங்களை தேர்ந்தெடுத்துக் கொள் ரஹ்மானே. தீனுடைய கண்ணியத்தை என்றும் பேணக்கூடியவர்களாக எங்களை ஆக்கு ரஹ்மானே. தீனுடைய கண்ணியத்தையோ இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையோ குறைக்கக்கூடிய எந்த காரியத்திலும் நாங்கள் ஈடுபட்டு விடாமல் எங்களை பாதுகாத்து விட ரஹ்மான். இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையோ தீனுடைய கண்ணியத்தையோ ரப்பே உன்னுடைய மகத்துவத்தையோ உன்னுடைய ஹபீபினுடைய கண்ணியத்தையோ குறைக்கக்கூடிய எந்த காரியத்திலும் நாங்கள் ஈடுபட்டு விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயா. தீனின் உயர்வுக்காக எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்வதற்கு ரப்பே நீ எங்களுக்கு தௌஃபீகை தந்தருள்வாயா. கருணையாளனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, உடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கு பொருத்தமான நல்ல ஜோடிகளை கண்ணியமான இடங்களில் ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா.
கருணையாளனே, எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் நிக்காஹினுடைய காரியங்களை முடிவு செய்திருக்கிறார்களோ இந்த நிக்காஹினுடைய காரியங்களை ரொம்ப சிறப்பான முறையில் ஆக்கி அருள்வாயா. மனமுடித்த மணமக்கள் ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய உயர்ந்த தன்மையை தந்தருள்வாயா. தலாக் குலா போன்ற கொடுமைகளில் இருந்து ரப்பே நீ பாதுகாத்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுடைய தாய்மார்களை நீ மென்மேலும் உயர்வானவர்களாக ஆக்கி அருள்வாயா. உயர்ந்த குணங்களை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துவாயா. ரப்பே, பத்தினித்தனமான வாழ்க்கையை கொண்டு எங்களுடைய தாய்மார்களை நீ மேம்படுத்துவாயா. ரப்பல் ஆலமீனே, குடும்பத்தினுடைய காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொண்டு எல்லா காரியங்களும் பிள்ளைகளுடைய பொறுப்பையும் செய்து கொண்டு வீட்டினுடைய வேலைகளையும் செய்து கொண்டு எங்களுடைய தாய்மார்கள் பல்வேறு விதமான நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அத்தோடு அவர்களுடைய இபாதத்திலும் நல்ல காரியங்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வே, நீ அவர்களுக்கு பன்மடங்கான கூலியை வழங்கி அருள்வாயா. பன்மடங்கான கூலியை வழங்கி அருள்வாயா. எங்களுடைய இளைஞர்களை எல்லாம் ரப்பே நீ நல்லவர்களாக ஆக்குவாயா. கருணையாளனே, போதை போன்ற தீமையான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய உடல் வலிமையையும் உள்ளத்தினுடைய வலிமையையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, அவர்களுக்கு புரியும் நசீபை தாயா அல்லா. அவர்களுக்கு புரியும் நசீபை தாயா அல்லா. தேவையில்லாத இடங்களில் அமர்ந்து கொண்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தங்களுடைய நேரங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, இந்த இளைஞர்களுக்கு நல்ல அறிவை தாயா அல்லா. அவர்களை தீனுக்கு சாதகமானவர்களாக நீ மாற்றி தாயா அல்லா. ரப்பே, தீனுக்கு சாதகமானவர்களாக, தீனின் மேன்மைக்காக பாடுபடக்கூடியவர்களாக, அவருடைய அரசியல் நிழலில் ஒதுங்கக்கூடியவர்களாக அஸ்ஹாபுல் கஹ்ஃபினுடைய இளைஞர்களைப் போல அல்லா எங்களுடைய இளைஞர்களை நீ ஆக்கி அருள்வாயா. எந்த விதமான மனோவித்தைகளுக்கும் காதல் போன்ற போதைகளுக்கும் அடிமைப்பட்டு விடாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ரப்பே நீ அவர்களுக்கும் எங்களுக்கும் நசீபை தந்தருள்வாயா. கருணையாளனே, இரக்கமுள்ள ரப்பே, இரக்கமுள்ள ரப்பே, யா அல்லாஹ் எங்களுடைய மக்களையும் சிறுவர் சிறுமியர்களையும் எதிர்காலத்தை பிரகாசமாக ஆக்குவாயா. பிரகாசமாக ஆக்கி அருள்வாயா. எதிர்காலத்தை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயா. கருணையாளனே, எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. வறுமையிலிருந்து பாதுகாப்பாயா. கடன்களிலிருந்து பாதுகாப்பாயா. சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், யார் யார் உழைப்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் வெளி ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் எங்களுடைய குடும்பங்களிலிருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரப்பே உன்னுடைய பாதுகாப்பை வழங்கி அருள்வாயா. எந்த விதமான பெரும் நோய்களில் ஆட்பட்டு விடாமல், எந்த விதமான விபத்துகளிலும் அவர்கள் ஆட்பட்டு விடாமல் ரப்பே நீ அவர்களை பாதுகாத்து அருள்வாயா. யா அல்லாஹ், அவருடைய சம்பாத்தியத்திலே பறக்கச் செய்து அருள்வாயா. அதை கொண்டு குடும்ப காரியங்களை சிறப்பான முறையில் ஆக்கி அருள்வாயா. கருணையாளனே, இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. ரப்பே, நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. என்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் ரஹ்மானே. அந்த மௌத்தினுடைய கவனம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மௌத்தினுடைய கவனம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரப்பே, எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. நிறைவான ஆசியத்தை தருவாயா. என்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே ரப்பே நாங்கள் கலிமத்து தௌஹீதை முடிந்தவர்களாக பொதுவுடனும் உயர்ந்த அமல்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் உன்னுடைய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை கண் முன்னால் கண்ட நிலையிலே, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே, உன்னுடைய மேலான திருப்தியை நாங்கள் அடைந்து கொண்ட நிலையிலே ரப்பே உன்னை சந்திக்கும் உயர்ந்த நசீபை தாயா அல்லா. உயர்ந்த நசீபை தாயா அல்லா. நிலையான ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். கபறுகளை கடந்து சென்றாலே தங்களுடைய நாடி நடையும் அளவிற்கு அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு போன்றவர்கள் அழுவார்கள் என்று வந்திருக்கிறதே ரஹ்மானே. ரப்பே, இந்த அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ்வே, உன் மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு எங்களுடைய தீனையும் துன்யாவையும் ஆகிரத்தையும் ஹைராக்கி வையா அல்லாஹ். நாளை மறுமையிலே எல்லா மேன்மைகளையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயா. அவருடைய வேதனைகளை விட்டு பாதுகாப்பாயா. ஒரு மனிதன் கபரிலே ஆக்கப்பட்ட உடனே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் அவர்களை காட்டப்படும் என்று வந்திருக்கிறதே. அல்லாஹுடைய ரசூலை காட்டப்பட்டு இவர்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன அபிப்பிராயம் என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், நல்லவர்களான முஃமின்கள் சாலிஹானவர்கள் எல்லாம் ஹதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா, இவர்கள்தான் எங்களுடைய உன்னுடைய ரசூல், உன்னுடைய ஹபீபு கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஆதாரங்களையும் தெளிவுகளையும் தந்து தீனுடையவர்களாக எங்களை ஆக்கியவர்கள் இவர்கள்தான் என்று முஃமின்கள் பதில் சொல்வார்கள் என்று வந்திருக்கிறதே ரப்பே.
அத்தகைய மூமின்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ் லா அதிரி லா அதிரி, இவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது என்று ஒரு கூட்டம் சொல்ல என்று வந்திருக்கிறதே, இந்த கூட்டத்தில் ரப்பே நீ எங்களை ஆக்கி விடாதே. இவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது என்று ஒரு கூட்டம் சொல்லும் என்று வந்திருக்கிறதே, அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி விடாதே. ரப்பே நிலையான ஆகிரத்தினுடைய வாழ்க்கை எங்களுக்கு உயர்வாக்கித்தாயா அல்லாஹ், உயர்வாக்கித்தா ரஹ்மானே. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, இந்திய நாட்டினுடைய பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது ரஹ்மானே. இன்றைய ஆட்சியாளர்கள் பல்வேறு விதமான அநியாயங்களை செய்து தங்களிடத்தில் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு, பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு, நாட்டினுடைய அடிப்படை தன்மையை பாதிக்கக்கூடிய பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் அமைப்பு சட்டங்களை அடிப்பதற்கு பார்க்கிறார்கள். அல்லாஹ்வே உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு உன்னிடத்தில் வேண்டுகிறோம். முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய, இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை அடிப்பதற்கு முற்படக்கூடிய இத்தகைய கெட்ட ஆட்சியாளர்களை ரப்பே ஆட்சியிலிருந்து நீ நீக்கி அருள்வாயா. அவர்களை நீ கேவலப்படுத்துவாயா, அவர்களை நீ கேவலப்படுத்துவாயா, அவர்களை நீ தோல்வியரை செய்தருள்வாயா. யா அல்லாஹ், இந்த நாட்டினுடைய நன்மையை நாடக்கூடிய, நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய, அரசியல் அமைப்பு சட்டங்களை பேணக்கூடிய, மதசார்பின்மையை நிலைநாட்டக்கூடிய, இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்தை தரக்கூடிய சிறந்த ஆட்சியை ரப்பே நீ தந்தருள்வாயா. ரப்பே நீ சிறந்த ஆட்சியை தந்தருள்வாயா. கருணையாளனே யா அல்லாஹ், உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். புனிதமான இந்த ரமதானிலே யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆகவே கண்ணியமான ஒரு சிறந்த ஆட்சியை நீ எங்களுக்கு இந்தியாவில் தந்தருள்வாயா. உலக அளவிலே முஸ்லிம்களுக்கு நீ கண்ணியத்தை தருவாயா. பலஸ்தீன மக்களுடைய கண்ணீரை நீ துடைத்தருள்வாயா. யா அல்லாஹ், அவர்களுக்கு சொந்த பூமியை ரப்பே மீட்டு கொடுத்தருள்வாயா. அநியாயம் செய்யக்கூடிய யூதர்களுடைய எல்லா விதமான அநியாயங்களிலிருந்தும் அல்லாஹ்வே அந்த மக்களை நீ பாதுகாத்தருள்வாயா. கருணையாளனே, இரக்கமுள்ள ரப்பே, யா அல்லாஹ், அவருடைய கருணை ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாக, அவருடைய அன்பிற்கு சொந்தக்காரர்களாக ரப்பே நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், இந்த ரமதான் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் தந்ததோ அதனுடைய தொடர்பிலே ரப்பே மேலும் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை நாங்கள் பேணுதலோடு செய்பவர்களாக ரப்பே, எப்பொழுதும் உன்னை சார்ந்து வாழ்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயா. ரப்பே எங்களை ஆக்கி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு யா அல்லாஹ் நாங்கள் அறிந்த பாக்கியங்களையும் தருவாயா, அறியாத பாக்கியங்களையும் தருவாயா. நாங்கள் உன்னிடத்தில் கேட்கும் பாக்கியங்களை தருவாயா, நாங்கள் கேட்க தெரியாத பாக்கியங்களை தந்தருள்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, உனது மேலான ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக, உன்னுடைய மேலான கருணை எதிர்பார்த்தவர்களாக ரப்பே உன்னுடைய தர்பாருக்கு வந்து உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு ரப் இல்லையா அல்லாஹ், உன்னல்லாது நாங்கள் யாரையும் வணங்கவில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயனே, உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். உன்னுடைய அடிமைகளான எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ், உன்னுடைய அடிமைகளான எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ், உன்னுடைய அடிமைகளான எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். ரப்பே, புனிதமான இந்த ரமதானிலே உன்னுடைய பரிசுத்தமான நல்ல அடியார்களில் யார் யார் உன்னிடத்தில் என்னென்ன நல்ல காரியங்களை குறித்து துவா செய்தார்களோ அந்த நல்ல காரியங்களை, அந்த நல்ல துவாக்களை எங்கள் விஷயத்திலும் நீ கபூல் செய்தருள்வாயா. எங்கள் விஷயத்திலும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. ரப்பே, எங்கள் விஷயத்திலும் நீ கபூல் செய்தருள்வாயா. உன்னுடைய துவாக்கள் அனைத்தையும் விசேஷமான உனது கருணையினாலே ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا، ربنا رب ارحمهما كما ربياني صغيرا، ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. ربنا آتنا من لدنك رحمة
فهيئ لنا من أمرنا رشدا. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.